ஹாய்ங்க. நம்மலாம் இந்த சோடா மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்டது பிறகு செரிமானத்துக்காக வாங்கி குடிக்கிறோம். அது நம்ம உடம்புக்குள்ளே போய் அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் பார்க்குதுங்க. சோடாவை குடிச்சது பிறகு நமக்கு செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு ஏப்பம் ஒன்று வருது இல்லைங்க, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த சோடாவில் உள்ள CO2 தான் வெளியாகுதே தவிர நம்ம செரிமானத்தெல்லாம் அது சரி பண்ணாது. இப்போ கொக்கோகோலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 39 கிராம் சுகர் இருக்குங்க. அதே பெப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 கிராம் சுகர் இருக்குது. இது 9 to 10 டீஸ்பூன் சுகருக்கு சமங்க. இதை குடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இதை அதிகமாக குடிக்கும்போது சுகர் லெவல் ட்ராப் ஆகும். அப்போ பாடி டயர்டு, லேசி ஃபீல் ஆகும். அதை விட பாடி அதிக சுகர் எடுக்க விரும்பும். இதை சுகர் கிராஷ்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக குடிக்கிறதுனால ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ் பிரச்சனை வரும். போன் சீக்கிரமே டேமேஜ் ஆகும். இதை குடிக்கும்போது சுகர் பிளட்டில் குயிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதை மேனேஜ் பண்ண பாடி இன்சுலினை ரிலீஸ் பண்ணும். இது திரும்ப திரும்ப நடந்தால் நமக்கு டயபெட்டிஸ் தாங்க வரும். நர்வ் சிஸ்டம் ஓவராக சிமுலேட் பண்ணி நமக்கு இது ஒரு அடிஷனாகவே மாற்றிடும். இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தெல்லாம் வாங்கி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணீர், இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்தமாரி இயற்கையாக வாங்கி குடிங்க. லெட்ஸ் க்ரோ ஹெல்த். இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.